அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோபைட். அதாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோபைட் அப்படிங்கிற இந்த சீரீஸில் நம்ம வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு முக்கியமான சின்ன சின்ன கான்செப்டை ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஆகட்டும், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாமே ஒரு சின்ன வீடியோவில் நம்ம எவ்வளவு குவிக்காக எவ்வளவு கான்செப்டை நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கனாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் எஸ்ஐபிசிக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பிடோ எஸ்ஐபிசிக்கு படித்தாலும் சரி, அப்கமிங் எக்ஸாமாக இருக்க ஆர்ஆர்பி குரூப் டிக்கு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸ் வந்து குரூப் டிக்கு இருக்க போது அது ரிலேட்டடாகவும் எஸ்சிஆர்டி என்சிஆர்டியை பேஸ் பண்ண இந்த மைக்ரோபைட் அப்படிங்கிற இந்த சீரீஸ் தான் நம்ம கொண்டு போக போகிறோம். இன்னைக்கான கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறோங்க. விட்டமின்ஸில் என்னென்ன இருக்க போகுது, என்னென்ன முக்கியம், அதோட சயின்டிஃபிக் நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டோட நான் சேர்ந்து சொல்ல போகிறேன். ஸோ புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. செஷனை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னா ஊட்டச்சத்துப்பா. இது வந்து ஸ்கூல் புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ 9th ஸ்டாண்டர்டில் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த பாடத்தில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 கிளாசிஃபிகேஷனாக இருக்குப்பா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா புரதம் புரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா மினரல்ஸ், அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஃபேட்டுன்னு இருக்கும். இந்த 5 இதில் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்கப்பா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும்பா. ஓகேவா? அதாவது பெரும ஊட்டச்சத்து, தமிழில் சொல்லுவாங்க பெரும ஊட்டச்சத்து. பெரும ஊட்டச்சத்துனா என்ன மீனிங்ஸ்னா, நம்ம உடம்புக்கு ரொம்ப அதிக அளவு, ஓகேங்களா, ஒரு கிலோகிராம் லெவலில், கிராம் லெவலில் அந்த மாதிரி இருக்கிறது தான் பெரும ஊட்டச்சத்து மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லுவாங்க. அதுவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக, மைக்ரோகிராம், மில்லி கிராமில், மில்லி லிட்டரில், எம்எல்ல, ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிட்டாலே நமக்கு உடம்புக்கு போதுமானதாக இருக்கும். அப்போது இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேட், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன், புரதம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஃபேட் அப்படிங்கிறது கொழுப்பு, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாவு சத்துன்னு சொல்லுவாங்க. தமிழ்லையுமே கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸில் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் தேவைப்படும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ் தேவைப்படும். இந்த மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மேக்ரோ மினரல், இன்னொன்று மைக்ரோ மினரல்ஸ் பிரிப்பாங்க. பட் நம்ம இன்னைக்கான செஷனில் விட்டமின்ஸ் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம்ப்பா. கிளியரா? ஸோ புரியும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்ப்பா. இந்த விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிப்பாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டால் பொதுவாக 2 வகையாக பிரிப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேட் சாலிபிள் விட்டமின், அதாவது கொழுப்பில் கரையும் விட்டமின். கொழுப்பில் கரையும் விட்டமின் என்னென்ன? அதே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள்னு சொல்லுவாங்க. வாட்டர் சாலுபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலுபிள் விட்டமின்ஸ் அப்படிங்கிறது நீரில் கரையும் விட்டமின்கள். நீரில் கரைகிற விட்டமின் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. ஓகேவா? இந்த பியில் பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குப்பா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா B1 இருக்கு, B2 இருக்கு, B3 இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B3 இருக்கு, அப்புறம் B4, B5, B6, B7, B9, அப்புறம் பார்த்தீங்கன்னா B12. ஓகேங்களா? ஸோ இத்தனை இந்த விட்டமின் பி மட்டுமே இத்தனை வகையாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி. இந்த விட்டமின் பி, விட்டமின் சி இது ரெண்டுமே நீரில் கரையும் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. அது போக மீதி இருக்கிற விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. இது எல்லாமே கொழுப்பில் கரையும் விட்டமின். மொத்தம் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ, ஹச், இ, கே இருக்கும். ஓகேங்களா? ஹச் இருக்காது, கே இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் ஏ, டி, இ, கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலுபிள்னா பிசி. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலுபிளாக இருக்கும். இந்த பியில் பார்த்தீங்கன்னா இத்தனை கேட்டகரியாக இருக்குது.
ஓகேவா? அப்போ இங்க ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஃபங்க் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்கன்னா முத விட்டமின் என்ற வார்த்தையை சொல்லியிருக்காரு. விட்டமின் அப்படிங்கிற வார்த்தையை முத ஏ அப்படிங்கிற எழுத்தால சொல்லியிருக்காரு. முத கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விட்டமின் ஏ தான். விட்டமின் ஏவோட அறிவியல் பெயர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்தரா பார்க்கலாம்ப்பா. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வாட்டர் சாலிபிள பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் நம்ம பார்த்துருவோம் கடகடன்னு. இதுக்கு ஷார்ட்கட்டுமே முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஷார்ட்கட் எல்லாமே உங்களால் படிக்க முடியும். ஷார்ட்கட் ஒரு இதுக்காக தான், மறக்காமல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ, டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ, கே. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விட்டமின் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குங்க. இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பொன்னந்தினா மேக்ஸ் அப்படிங்கிற அஃபீஷியல் அப்படிங்கிற அந்த டெலகிராம் சேனலுக்கும், டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸோட பிடிஎஃப்மே அதில் தான் இருக்கும்ப்பா. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ விட்டமின் ஏவோட அறிவியல் பெயர் ரெட்டினால். விட்டமின் ஏ குறைபாட்டால் என்ன நோய் ஏற்படும் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மேத்ஸ் த ஃபாலோவிங்கில் ஜீரோப்தால்மியா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஸ்கின் டிசீஸ் ரிலேட்டடா. ஓகேவா? தோல் நோய்கள் ரிலேட்டடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கட்டலோஃபியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் பிளைண்ட்னஸ், அதாவது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க. இந்த விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுற நோய்கள். அதோட சிம்டம்ஸ் என்னென்ன, அப்போ அதை ரெக்வயர் பண்ணுறதுக்காக நம்ம ஃபுட், நேச்சுரல் ஃபுட்ஸில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது கேட்க மாட்டாங்க. மேபி சிம்டம்ஸ் கேட்கலாம். ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனில் ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் 1, 2, 3 அந்த மாதிரி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் ரிலேட்டடாகவும் கேட்கலாம். அது போக உங்களுக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா டிசீஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. விட்டமின்ஸோட டிஃபிஷியன்சியால் ஏற்படுற டிசீஸ் பற்றி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ விட்டமின் ஏனா அறிவியல் பெயர் ரெட்டினால் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி. விட்டமின் டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்சிஃபெரால். ஓகேவா? கால்சியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிஏன்னு சொல்லுவாங்கப்பா. கால்சியத்தோட அணியன் என்னன்னா 20. கால்சியம் ஒரு மெட்டல் நம்மளால சொல்ல முடியும்ப்பா. ஓகேவா? கால்சியம் எங்கெல்லாம் இருக்கோ ஒயிட்டா இருக்கிறது இல்லை பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலும்பு போன் ரிலேட்டடா. அப்போ விட்டமின் டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ் அப்படிங்கிற அந்த நோய் ஏற்படும்ப்பா. யாருக்குப்பா? குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ் அப்படிங்கிற அந்த நோய் ஏற்பட காரணம் விட்டமின் டி குறைபாட்டால தான் ஏற்படுது. விட்டமின் டி குறைபாட்டால ஏற்படுற நோய்க்கு இன்னொரு பேருமே இருக்குப்பா. என்ன பேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானதுப்பா. சன்ஷைன் விட்டமின்ஸ் சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். விட்டமின் டி என்ன விட்டமின் சொல்லுவாங்கன்னா சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிற டீஹைட்ரோ ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. டீஹைட்ரோ, ஓகேங்களா? ஸோ டீஹைட்ரோங்கிற கொலஸ்ட்ரால் இருக்கிறனால, அந்த டீஹைட்ரோ விட்டமின் கொலஸ்ட்ரால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்கிறனால அதில் வந்து சூரிய ஒளி படுறதுனால, அதில் வந்து சூரிய ஒளி சன்லைட் படுறதுனால நமக்கு வந்து இந்த விட்டமின் டி அப்படிங்கிற, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் வந்து நமக்கு உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. கிளியராப்பா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. ஓகேப்பா. ஸோ அடுத்தது பாருங்க விட்டமின் இ. ஓகேவா? விட்டமின் இ அப்படிங்கிறதோட அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா டோகோஃபெரால். ஓகேவா? டோகோஃபெரால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் ஈயை தான் என்ன சொல்லுவாங்க, அழகு விட்டமின், அழகு வைட்டமின்கள் சொல்லுவாங்க. தமிழில் அழகு வைட்டமின் சொல்லுவாங்க. அது போக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பியூட்டி விட்டமின் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் இ எதாப்பா சொல்லுவாங்க. விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுற நோய் மலட்டுத்தன்மை. ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ விட்டமின் இ பியூட்டி விட்டமின், அதோட சயின்டிஃபிக் நேம் பார்த்துக்கோங்க டோகோஃபெரால் அப்படிங்கிறதாப்பா. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. விட்டமின் கேவோட அறிவியல் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா குயினைன் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் கேவோடது. ஓகேவா? ஸோ இது எதுக்காக? பிளட் கிளாட்டிங். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதல் நடைபெறாது. ஓகேங்களா? இது குறைபாட்டில், விட்டமின் கே குறைபாட்டில் ரத்தம் உறையிறது ஸ்லோ ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ராம்போசைட்னு ஒன்று இருக்குப்பா நமக்கு ரத்தத்தில். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதலை ஊக்குவிக்கும். ஓகேவா? த்ராம்போசைட் ரத்த தட்டுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விட்டமின் கே குறைபாட்டால் நமக்கு பிளட் கிளாட் ஆகிறது ஸ்லோ டவுன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ராம்போசைட்னு சொல்லுவாங்க, பிளட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ரிலேட்டடாக என்னன்னா
பிளட் கிளாட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணும், ப்ரொமோட் பண்ணும். இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும் ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்பாரின் என்ன பண்ணுன்னா ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகேவா, ஸ்லோ டவுன் பண்ணும். எதை ஸ்லோ டவுன் பண்ணும் அப்படின்னா ரத்தம் உறையாமல் இருக்க ஸ்லோ டவுன் பண்ணும். சீக்கிரமாக உறையாமல் இருக்கிறதுக்கு ஹெப்பாரின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மூணுமே பிளட் கிளாட்டிங் ரிலேட்டடாக இருக்கிறதுப்பா. ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் சாலிபிள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் விட்டமின்கள். நீரில் கரையும் விட்டமின்களை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்னென்னப்பா இருக்குது? பி இருக்குது, சி இருக்குது. பி அண்ட் சி. இந்த பி அப்புறமா பார்க்கலாம், இப்போ சி பார்க்கலாம். சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். இதில் எதுப்பா ரொம்ப ரிச் கண்டென்ட்டாக எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஆம்லா, நெல்லிக்கனியில் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சையில் சிட்ரிக் அமிலம் இருக்கும். எலுமிச்சை இங்கே கொடுத்துருக்காங்க, பட் சிட்ரிக் அமிலம் எலுமிச்சையில் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சில் என்ன இருக்கும்? ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்கார்பிக் அமிலம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல்லிக்கனிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்கார்பிக் அமிலம் இருக்கும். விட்டமின் சியோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா அஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா, அது ரிலேட்டடாக ஏற்படுற, அது டிஃபிஷியன்ஸால் ஏற்படுற அந்த டிசீஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்கர்வின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. கிளியரா? ஸோ ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் B1. ஸோ B1ல ஆரம்பிச்சு B1, B2, B3, B4, B5, B6, B7, B9, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B12. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸ்கூல் புக்கில் B7 கொடுக்கல, B5 பற்றி கொடுக்கல, B9 பற்றி கொடுக்கல. ஆனால் ஸ்கூல் புக் 9th ஸ்டாண்டர்டில், ஆனால் 12th ஸ்டாண்டர்டில் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டாவுமே இதில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே B1பா. B1 அப்படிங்கிறதோட அறிவியல் பேர் பார்த்தீங்கன்னா டயமின் அப்படிம்பாங்க. B1 குறைபாட்டால், விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுற நோயோட பேர் பார்த்தீங்கன்னா பெரிபெரி அப்படிங்கிற நோய். ஓகேவா, B1 பெரிபெரி டயமின் அப்படிங்கிற சயின்டிஃபிக் நேம், அதில் அறிவியல் பெயர். ஓகேவா, வேதியியல் பெயர்னாலும் ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா B2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரீஃபோப்ளேவின் அப்படிங்கிற அந்த சயின்டிஃபிக் நேம்பா. அப்போ விட்டமின் B2ஓட சயின்டிஃபிக் நேம் என்னங்கிறது தெரியும். அது ரிலேட்டடாக குறைபாட்டால் ஏற்படுறது பார்த்தீங்கன்னா எரிஃபோஃப்ளேவினோசிஸ் அல்லது பார்த்தீங்கன்னா கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா அவங்க எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ரீஃபோஃப்ளேவின், அப்புறம் பார்த்தீங்கன்னா எரிஃபோஃப்ளேவினோசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கீலியாசிஸ் ரெண்டுமே ஒன்று தான். கிளியரா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா B3. விட்டமின் B3யோட சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நியாசின். ரொம்ப ரொம்ப முக்கியம், நியாசினோட அந்த சயின்டிஃபிக் அந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுற நோயோட பேர் பார்த்தீங்கன்னா பெல்லாக்ரா. ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெல்லாக்ரா. கிளியரா? அப்போ B1 பெரிபெரி, B2 பார்த்தீங்கன்னா கீலியாசிஸ், B3 பார்த்தீங்கன்னா பெல்லாக்ரா. அடுத்து பார்த்தீங்கன்னா B4 இது வந்து ஸ்கூல் புக்கில் 9th ஸ்டாண்டர்டில் கொடுக்கல, 12th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் எடுத்து வந்திருக்கேன். B4 விட்டமின் B4ஓட சயின்டிஃபிக் நேம் பற்றி பார்த்தீங்கன்னா கோலைன் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, சயின்டிஃபிக் நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் கோலைன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கொழுப்பு நிறைந்த இந்த கோலைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிவரை அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். லிவர் மீன்ஸ் என்ன சார்? கல்லீரலை அஃபெக்ட் பண்ணுறது எது சார் அப்படின்னு கேட்டால் இந்த கோலைன், அதாவது B4 அப்படிங்கிற அந்த விட்டமின் குறைபாட்டால் கல்லீரல் அஃபெக்ட் ஆகும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொழுப்பு நிறைந்த கல்லீரல், ஃபேட் லிவர் வந்து இதனால இருக்கும். அதில் வந்து அந்த லிவரில் அதிகமான ஃபேட் வந்து இதாகும். ஃபேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபேட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான்ப்பா, லிவர் தான் இருக்கிறதுலே நம்ம உடம்புல இருக்கிறத பெரிய இன்டர்னல் ஆர்கன். ஓகேவா, எண்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள எண்டோ ஆர்கன், லார்ஜஸ்ட் எண்டோ ஆர்கன் எது அப்படின்னு கேட்டால் நம்மளோட லிவர் தான் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். லிவர் தான் பார்த்தீங்கன்னா பைல் ஜூஸை செக்ரிகேட் பண்ணுவோம். இது நிறைய பேத்துக்கு தெரியாது. பைல் ஜூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பித்த நீரை உற்பத்தி பண்ணுறது கல்லீரல் தான். ஆனால் பித்த நீர் எங்கே சேமிக்கப்படும்னா பித்தப்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல் பிளாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சேமிக்கப்படும். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டேட்டா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா B5 நமக்கு தெரியும். B5 அப்படிங்கும் போதே நமக்கு தெரியுங்க, நிறைய பேத்துக்கு தெரியும். அதாவது பென்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பென்டா அப்படின்னா 5, ஹெக்ஸா அப்படின்னா 6.
ஹெப்டா அப்படின்னா 7. அப்போ பென்டா பேண்டோ, ஓகேவா, பென்டா பேண்டோ, பேண்டோதீனிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேண்டோதீனிக் ஆசிட் அப்படிங்கிறது இது வந்து கேஸ்ட்ரிக் ரிலேட்டடா இரைப்பை குடல் கோளாறு சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, விட்டமின் என்ன, அதோட சயின்டிஃபிக் நேம் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. அப்போ B5 பேண்டோதீனிக் ஆசிட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B6 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைரிடாக்சின். B6ஓட சயின்டிஃபிக் நேம் என்ன சார்? பைரிடாக்சின். அதோட குறைபாட்டால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா டெர்மாடிஸ், அதாவது டெர்மாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்மோ அப்படின்னா என்னன்னா தோல் ரிலேட்டடாக இருக்கிறதுப்பா. ஓகேவா, தோல் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நரம்பு நர்வஸ் ரிலேட்டடாகவும் இந்த டிசீஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெர்மாடிடிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா B6க்கும் அதுதான், B7க்கும் அதுதான். ஓகேவா, ஸ்கூல் புக்கில் அதான் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேவா, அப்போ B6ஓட சயின்டிஃபிக் நேம் என்ன? பைரிடாக்சின். ஓகேவா, 6 அடிச்சு டாக்ஸி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறான். எங்கே அடிச்சா அந்த 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடியில் போய் அடிச்சாரு, டெர்மாடி அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா B7ஓட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படின்னா பயோட்டின். B7க்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. இப்போ BE அதாவது பார்த்தீங்கன்னா விட்டமின் ஈயோட இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? பியூட்டி விட்டமின் சொல்லுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா விட்டமின் டியோட இன்னொரு நேம் என்ன சார் அப்படின்னு கேட்டால் சன்ஷைன் விட்டமின் சொல்லுவாங்க. அப்போ சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவாங்க. அதே மாதிரி B7க்கு இன்னொரு பேருக்கு என்ன அப்படின்னா விட்டமின் Hன்னு சொல்கிறாங்க, பயோட்டின் அப்படிங்கிறது. அதுவுமே பார்த்தீங்கன்னா தோல் அலர்ஜி, டெர்மாடிட்டிஸ் அப்படிங்கிறது. இது வந்து +2ல் கொடுத்துருக்க ஸ்கூல் புக்கில் சுவாலஜியில் கொடுத்துருக்க புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ப்பா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்ஐக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த PCSIக்கு இதுவே மோர் தென் இன்னஃபாக இருக்கும். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா B9 ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டாகவே நிறைய பேருக்கு கிடைக்கும். B9 அப்படிங்கிறது ஃபோலிக் ஆசிட் க்ரோத் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் RBC. ஓகேவா, எரித்தோசைட் அதாவது ரெட் பிளட் செல்ஸோட ஃபார்மேஷனுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரத்த சிவப்பணுக்கள் ரத்தத்தில் காணப்படுவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. B9 ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா B12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோபாலமைன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் நேம்ங்க, கோபாலமைன் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது DNA உற்பத்தியை தூண்டுகிறது. ரத்த சிவப்புகளின் முதிர்ச்சிக்கு மையலின் உரையை உருவாக்குவதற்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஏற்படுது. அதே மாதிரி B12 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது கொடுங்குருதி சோகை நோய். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நான் இந்த கொஷின்ஸை நான் பார்த்துருக்கேன், டிசீஸ் ரிலேட்டடாக இருக்கிறது. ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்புறம் நர்வஸ் சிஸ்டத்தையுமே அஃபெக்ட் பண்ணுங்க, நரம்பு மண்டலத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ரொம்ப முக்கியமாக நர்வஸ் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணி ஒரு முக்கியமான டிசீஸை ஏற்படுத்துறது தான் பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸால் ஏற்படுறதான் போலியோங்கிற நோய். போலியோ வைரஸ் எதை போய் அஃபெக்ட் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா CNS அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இளம் பிள்ளை வாதம். போலியோ வைரஸ், போலியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போலியோ மைடிடிஸ் அப்படின்னு சொல்கிற வைரஸால் ஏற்படுற இந்த போலியோங்கிற நோய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணி கை கால் விளங்காமல் போட்டுரும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றுப்பா. ஸோ இதையுமே அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸ் ரிலேட்டடாக அதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சு நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கிராக் பண்ணுறது, எப்படி ஈஸியாக ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்ப்பா. மெயினாக இந்த வீடியோவில் இந்த விட்டமின்ஸ் எப்படி இருந்தது, இந்த கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, செஷனை மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மைக்ரோபைட்ஸ் அப்படிங்கிற இன்னொரு சீரீஸில் இன்னொரு டாப்பிக்குமே நம்ம ரெகுலராக வீடியோஸ் வரப்போகுது. உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும் போதும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.